முதல் பதுமை என்ன சொல்லுது? அந்த விக்ரமாதித்தனுடைய வீரத்தை நான் சொல்றேன். 2000 ஆண்டு அவன் எப்படி ஆண்டான் அப்படிங்கிற கதையை சொல்றேன். என் பேர் ரத்னமஞ்சரி. விக்ரமாதித்தனுக்கு எப்படி அந்த சிம்மாசனம் கிடைச்சதுங்கிறத பத்தி நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அவன் தேவலோகத்துக்கு போயிட்டு வர வரைக்கும் பட்டியால பொறுக்கவே முடியல. எங்க போனா, தேவலோகத்துக்கு போனா திருப்பி வரவே இல்லையேன்னுட்டு. அப்புறமா சிம்ஹாசனத்தோட விக்ரமாதித்தன் பட்டி கிட்ட எல்லாத்தையும் சொல்றாரு. என்ன தெரியுமா? இந்த பாரு, எனக்கு தேவேந்திரன் என்ன தெரியுமா சொன்னார்? இந்த சிம்மாசனத்தை கொடுத்ததோட இது எனக்கு சிவபெருமானால் வழங்கப்பட்டது. நான் அன்பின் மிகுதியால் உனக்கு தருகிறேன். நீ இதில் அமர்ந்து 1000 ஆண்டுகள் ஆட்சி புரிவாயாக, நல்லாட்சி புரிவாயாகன்னு சொல்லி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கான்னு உடனே பட்டியோட மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சான். முகம் வாடி போச்சு. அப்ப அவன் நினைக்கிறான், என்னை பத்தி ஒண்ணுமே என்னோட சகோதரன் நினைக்கவே இல்லையே. அவன் 1000 ஆண்டுகள் வாழணும்னாக்கா நானும் அவனோட இருக்க வேணும்னு வேண்டிக்கலையே அவன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு வெளியில சொல்லலையே தவிர அவன் என்ன பண்றான், அந்த காளி கோயிலுக்கு போறான். எங்க அந்த 7 வேர்களையும் ஒன்னா பிடிச்சு வெட்டினா இல்லையா, அந்த காளி தானே இவனுக்கு வரம் கொடுத்தா. அந்த காளி கோயில்ல போய், நீ சொன்ன வாக்கெல்லாம் எதுவுமே சரியில்லை. நீ எனக்கு கடைசி வரைக்கும் உன்னை காப்பாத்துவேன், உங்க 2 பேரையும், நீங்க 2 பேரும் ஆட்சி புரியலாம்லாம் சொன்னியே. இப்ப பாரு, அவன் 1000 வருஷம் இருப்பான், நான் இருப்பேனா? இருக்க மாட்டேன். அப்ப நீ ஏன் அப்படி எனக்கு ஒரு வரம் கொடுத்த அப்படின்ன போது காளி ரொம்ப சிரிச்சுட்டு, இப்ப கூட ஒன்றும் கஷ்டமே இல்லை. ஒரு சத்திரிய வீரன், சிறந்த வீரன், உத்தமன், பொய் சொல்லாதவன், நேர்மையானவன், நீதியானவன் ஒருத்தனுடைய தலையை நீ என்கிட்ட கொண்டு கொடுத்தேன்னாக்க உனக்கு வேண்டிய வரம் தருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, தலைதானே வேண்டும், இதோ வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரான். ஓடி விக்ரமாதித்தன் தூங்கிட்டு இருக்கிற போது, விக்ரமாதித்தா, எனக்கு உன்னோட தலை வேணும் அப்படிங்கிறான். தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பி அவன் இதோ எடுத்துக்கோ அப்படிங்கிறான். கொஞ்சம் கூட யோஜனை பண்ணாம இவன் ஒரு வாளால் அவனுடைய தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு காளி கோயிலுக்கு ஓடுகிறான். ஓடும் பொழுது அவ சொல்றா, இந்தா நீ கேட்டியே, தலை கேட்டியே, இந்தா அப்படின்ன பொழுது அவ சொன்னா, என்ன உன்னோட சகோதரனோட தலையை எடுத்துன்னு வந்துட்டியா அப்படின்னு. ஆமா, அவன் தான் வீரன், அவன் தான் நல்லவன், அவன் தான் உத்தமன். அப்ப நீ அவன் இல்லாம நீ எப்படி ஆள போற அப்படின்னு. அது தெரியாது, நீ தானே கேட்ட, கொடுத்துட்டேன்னு போது. சரி, நீ 2000 ஆண்டுகள் வாழலாம் அப்படிங்கிற. 2000 ஆண்டு நான் வாழணுமா? அது எப்படி? அது எப்படி நடக்கும்? ஏன்னா எனக்கு உன்னோட வாக்குல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இவன் சிரிக்கிறான்.